பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹாப்பி பிளஸட் மண்டே. ஏல்பித்தில் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. இன்றைய தேவ வாக்கு எரேமியா 31 அதிகாரம் 3. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அதனால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். ஆம் தேவச்சனமே, கர்த்தருடைய சிநேகம் அநாதியாய் நித்தியமாய் என்றென்றும் மாறாததாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம் பலவீனங்களானாலும் சரி, நம் வியாதிப்பட்டில் இருந்தாலும் சரி, நம்மளால் இயலாது என்று இருந்தாலும் சரி, அவருடைய காருண்யம் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பில் என்றும் மாற்றம் இல்லை. தேவஜனமே, மனிதருடைய அன்பு மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் தாப்பனுடைய அன்பு மாறும், பிள்ளைகளுடைய அன்பு மாறும், ஆனால் கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பு. இந்த ஆழமான இந்த வசனம் அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், தேவஜனமே, நாம் அவருடைய ஜனங்கள் பாவத்திலிருந்து விழுந்திருந்தாலும் தேவன் அவர்களை நிராகரிக்கவில்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவில்லை. அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்து அநாதி சிநேகத்தால் அவர் நம்மை நிரப்பி நம்மை வழிநடத்துகிறார். தேவனுடைய அன்பு நித்தியமானது, மாறாதது. அவருடைய காருண்யம் நிறைம்ப அவருடைய அன்பு நம்மை இழுத்து கொள்ளும். தேவஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, God love is eternal, God love is faithful, God love is restores you. நீங்கள் சோர்ந்து போய் அன்பில்லாமல் தவிக்கிற இடங்களில் தேவன் தான் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உண்மையான அன்புக்கு இடை வேறு எதுவுமே இல்லைப்பா. நாம் அவருடைய காருண்யத்தினால் அவர் நம்மை இழுத்து கொண்டார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு, காருண்யம், அவருடைய கருணை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்மை வலுக்கட்டாயமாக இழுத்து கொள்ளுகிறது. நம்ம ஜெபிக்கலாமா? அவருடைய அன்பின் அரவணைப்புக்குள்ளே நம்மை ஆண்டவர் சேர்த்து அணைத்து கொண்டிருக்கிறார். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான இந்த காலை வேளைக்காய் ஆண்டவரே, இந்த ஒர்க்கிங் டேக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய காருண்யத்தினால் அநாதி சிநேகத்தினால் எங்களை இழுத்து கொண்டீர். ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலைமையில், அப்பா, தனிமையான நிலைமையில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று உங்களுடைய வசனத்தினால் எங்களை ஞாபகப்படுத்துகிறீர். வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்கள். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. வியாதிஸ்தர்களை முற்றிலுமாய் சுகப்படுத்துங்க. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களுடைய தேவ ஜனங்களை அநாதி சிநேகத்தினால் நீங்கள் மூடிக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய சிநேகம் மாறாத சிநேகம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you. Hallelujah.